ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இப்போது சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்னா என்ன அப்படின்னு சொன்னால், ரெண்டோ இல்லை ரெண்டுக்கு மேற்பட்ட சென்டென்சஸையோ வந்து கனெக்ட் பண்ணுறது சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். இதே டெஃபினேஷன் தான் நம்ம கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்க்கு கொடுத்தோம் அப்படின்னோம்னா, கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனுக்கு அதுக்குன்னு தனி மீனிங் உண்டு. நம்ம அதை வெளியே எடுத்துட்டோம்னா கூட அந்த சென்டென்ஸோட மீனிங்கோ இல்லை அதனுடைய ஃபங்க்ஷனிங்கோ வந்து ஸ்பாயில் ஆகாது. ஆனால் அந்த சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு சென்டென்ஸோட போய் ஒட்டிக்கும். இது வந்து அந்த சென்டென்ஸ்லேருந்து இதை வந்து பிரிக்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னம்னா, தோ அப்படின்ற வேர்டு வந்து சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இந்த தோ அப்படின்ற கன்ஜங்ஷன் வந்து நம்ம ஒரு சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னோம்னா ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் போய் ஒட்டிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், தோ ஹி இஸ் ரிச், he doesn't help the poor. ஸோ இதில் ரெண்டு பார்ட் இருக்கு. ஆக்சுவலா இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல ரெண்டு பார்ட் இருக்கு. தோ he is rich இது ஒரு பார்ட்டு, he does not help the poor ரெண்டாவது பார்ட்டு. ஸோ இந்த தோ அப்படின்ற கன்ஜங்ஷன் சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இது போய் ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸோட போய் ஒட்டிக்கிட்டதுனால அந்த சென்டென்ஸ் வந்து இட் பிகம்ஸ் சப்பார்டினேட்டிங் கிளாஸ். நம்ம கிளாஸஸ் பார்க்குறப்ப இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து அதில் சேர்ந்துக்கிட்டதுனால இப்போ இந்த கன்ஜங்ஷன் இதுலேருந்து நம்ம வந்து பிரிக்க முடியாது. ஏன்னா அந்த மீனிங் அதோட கனெக்ட் ஆயிடுது. தோ ஹி இஸ் ரிச், அவன் பணக்காரனா இருந்த போதிலும் கூட. ஸோ இந்த சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷனுடைய மீனிங் அந்த சென்டென்ஸோட மீனிங்கோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த கன்ஜங்ஷனை வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. அண்ட் இந்த பார்ட் ஆஃப் சென்டென்ஸ் வந்து அதர் பார்ட் ஆஃப் சென்டென்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து இதனுடைய ஸ்ட்ரக்சரே. சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்க்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம். தோ, ஆல்தோ, ஈவன் தோ, ஆஸ், சின்ஸ், பிகாஸ், ஆஃப்டர், பிஃபோர், அப்புறம் இஃப், அன்லெஸ், தட், வைல், அண்ட் தென் ஆல் த கொஸ்டின் வேர்ட்ஸ். எல்லா கொஸ்டின் வேர்ட்ஸ், WH கொஸ்டின் வேர்ட்ஸையும் நம்ம சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த கன்ஜங்ஷன்ஸ்னா என்ன, சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். In my next video, I'll just explain what correlating conjunctions are. அந்த வீடியோவோட எண்டில் I'll give you a set of conjunctions. எதெல்லாம் வந்து coordinating conjunctions, எதெல்லாம் subordinating conjunctions, எதெல்லாம் correlating conjunctions அப்படின்னு ஒரு டேப்லோ காலம் போட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுத்துட்றேன். ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வெரி கிளியர்லி. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் படிக்கிறப்ப இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது தெரிஞ்சாதான் அது பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்.